இதே பூரம் 3 எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா, அம்சமா, அடுத்தவங்க முன்னாடி நம்மள ரொம்ப டேலண்ட்டா காமிச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள், நடை, உடை, பாவனைகள் எல்லாமே ஒரு கவர்ச்சிகரமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு உண்டு. இதுவே இந்த பூர நட்சத்திரம் 4வது பாதம் என்ன பண்ணும்? கொஞ்சம் அடாவடித்தனமா, தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸை நிலைநாட்டணும்னு சொல்லி, அதை கொஞ்சம் ரொம்ப கெத்தா, கர்வமா செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது பூரம் 4ஆம் பாதத்துக்கு. அதிகாரத்திலேயே எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூரம் 4க்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் எப்படி இருக்குங்க? இந்த உத்திர நட்சத்திரம் உண்மையிலேயே அந்த சிங்கம் மாதிரி அதை கர்ஜிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். யாருக்கும் நான் அடங்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் தோணுதோடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 நட்சத்திர பாதங்களுடைய குணங்களுமே எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்க. அதுலேயும் இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது அவங்க ஒரு ரொம்ப ஆனஸ்டா ஒரு குருத்தன்மையோட அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இவங்க சொன்னா சரியா இருக்கும்பா அப்படின்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு அவங்களுடைய தன்மைகள், இயல்புகள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது எல்லாமே அவங்களுடைய அந்த நட்சத்திர பாதங்கள் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவம், ஒரு குணத்தன்மை, ஒரு செயல்திறன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அதனுடைய உள் குணங்கள் பார்க்கறதுக்கு நம்ம இதுதான் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த உள்குணமாக அவங்களுடைய தன்மைகளும் இயல்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய செயல்களும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நட்சத்திரங்களையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையுமே இந்த நட்சத்திர பாதம் போகும்போது இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சு நம்மளை நாம மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் உங்களுக்கு கொடுக்கும். மீண்டும் இனி எதிர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.